Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கமணி, வேலுமணி, வீரமணி, கொடுக்காமணி, அடிக்கிற மணி, அடிக்காத மணி, எல்லா மணியும் புடுங்கி எடுத்துட்டு வந்து நிக்க வச்சாலும் எடப்பாடி கிட்ட வரவே முடியல. எடப்பாடி புடி கொடுக்கவே மாட்டார். எப்படியா நடக்கிறாங்க. அதுதான் சூப்பர் ஸ்டோரி. எடப்பாடியுடைய பினாமிகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 1000 பேர் இருப்பான். அதெல்லாம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ணில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. திரிவேணி எர்த் மூவர்ஸ்னு ராமலிங்கம் அவரோட சம்பந்தி ஆவதற்கு காரணமாக இருந்த மிதுன் பழனிசாமி. விஜயுடைய சொந்தக்காரங்க அப்பா அம்மா கால கிட்ட கூட எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்கு. விஜய் முதலமைச்சரா எடப்பாடி முதலமைச்சரா? எடப்பாடி முதலமைச்சர்னே ஒத்துக்கினா. அப்படியே பவன் கல்யாண் ஃபார்முலா பொறுத்து பார்த்தாங்க. மிதுன் பழனிசாமியை தூக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டான். பிள்ளை காப்பாற்ற உள்ள போனா அவ்வளோ பெரிய ஃபைல், இத்தனை லட்சம் கோடி வச்சிருக்கேன், உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு அங்க ஒரு டிராமா. சென்னை வந்தோடனே அது கட்ட டிராமா தான் செம்ம தமாஷ். கொள்ளடிச்ச பணத்தை எல்லாத்தையும் அவரோட மனைவி மூலமா, அகிலா மூலமா மிகப்பெரிய நிறுவனமாகி பெரிய ஷேர் 2000 கோடி. நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நக்கீரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரம் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். நக்கீரனின் மூத்த துணையாசிரியர் ஐயா தேசு கௌதமன் ஐயா வணக்கம். அமித்ஷாவை பார்க்குறதுக்கு எடப்பாடி இங்கேருந்து போகிறப்ப பார்த்தா 2-3 காரில் மாறி போகிறாரு, போய் சந்திச்சுட்டு வராரு. அவ்வளோ ரகசியமாக சந்திப்புங்கிறது அதில் என்ன தான் பேசினாங்க? அது முதல்ல ஒரு அதிமுக கூட்டணிக்காக போன பார்லிமெண்ட் தேர்தல் அப்போ அமித்ஷா இங்கே வந்து காத்திருக்கிறார். இவர் வந்து எடப்பாடி மீட் பண்ணல. அதே மாதிரி நரேந்திர மோடி ஃபோன் பண்ணுறாரு, எடப்பாடி எடுக்கலை. நரேந்திர மோடி ஃபோனெல்லாம் வந்து இந்தியாவில் யாரும் எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நரேந்திர மோடி பவர்ஃபுல். அவர் இன்டர்நேஷனல் தலைவர்களே வந்து அவருக்காக வெயிட் பண்ணுற மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஆமாம். ஒரு ட்ரம்ப்பு, புட்டின்னு இவங்ககிட்டலாம் டீல் பண்ணுறவர் வந்து ஆஃப்டர் ஆல் சிலுவம்பாளையம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட டீல் பண்ண முடியாமல் திரும்பினாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து புடியே கொடுக்கல பிஜேபிக்கு. என்ன பண்ணாலும் புடி கொடுக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, சுற்றி வளைச்சி எல்லாரையும் பிடிச்சி கடைசியில் எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன், தங்கமணி, ராஜேந்திர பாலாஜி, ஆர்பி உதயகுமார், இவர் சொல்லிட்டார்ல ஆர்பி இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷான்னு சொல்லியிருக்கார்ல, அவர் உட்பட எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. பிடிக்காதவங்க வந்து எடப்பாடி, கேபி முனுசாமி, ஜெயக்குமார், இவங்கள தான் பிடிக்கல. பாக்கி எல்லாரையும் பிடிச்சி சுற்றி வளைச்சி கையில் எடுக்கிறாங்க. எடப்பாடி கிடைக்கல உடனே அவங்களுக்கு ஒரு கூட்டணி தேவை அப்படின்ற ஒரு நிர்பந்தம். திமுக வந்து எகிரி அடிக்குது, செம்ம எகிரி அடிக்குது. அது அவங்களுடைய எதிர்ப்பு என்பது வந்து பிரம்மாண்டமாக போகுது. தென்னிந்திய மாநிலங்களில் எல்லாரையும் சேர்க்குறாங்க. ஒரு நாள் டிஷர்ட் போட்டு டிஎம்கே பார்லிமெண்ட்டில் ஊர்வலம் போனால் அடுத்த நாள் அதே ஸ்டைலில் பீகார்காரன் ஊர்வலம் போகிறான். இந்தியாவிலேயே வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் சித்தாந்த எதிரி திமுகன்ற லெவலுக்கு மொழி திணிப்புலையும் தொகுதி மறு சீரமைப்புலையும் எல்லாத்துலேயுமே அவங்க வராங்க. இந்தி திணிப்புக்கு எதிராக வந்து வட மாநிலங்கள்லாம் இப்போ வந்துட்டு இறங்கிட்டாங்க. மகாராஷ்டிரா இறங்கிட்டான், மராட்டியம் தான் எங்களுக்குன்னு. பெங்கால் இறங்கிட்டான், கர்நாடகா இறங்கிட்டான். எங்கள் சொந்த தாய்மொழின்னு வைஷாலின்னு ஒரு மொழி நார்த் இந்தியாவில் எங்கேயோ இருக்குது, அந்த வைஷாலி மொழியை பற்றி பேசுகிறான். தோனி வந்து சிஎஸ்கே மேட்ச்சுக்கு வரும்போது போஜ்புரி லாங்குவேஜில் கிரிக்கெட் கமெண்ட்ரி வேணும்னு கேட்டு அது போஜ்புரி லாங்குவேஜில் கிரிக்கெட் கமெண்ட்ரி சொல்லும்போது நான் சின்ன வயசில் கிரிக்கெட் ஆடின ஞாபகம்லாம் என் நினைவுக்கு வருதுன்றான். இப்போ இந்த தாய்மொழி உணர்வுன்னு இந்தி வந்து ஒரு கில்கிறிஸ்ட்னு ஒரு இங்கிலீஷ்காரனால் உருவாக்கப்பட்ட மொழி. அந்த மொழி வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மொழியும் சாகடிச்சிடுச்சு. ஆக்சுவலாக இங்கிலீஷ்காரன் ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவாக்கின ஒரு மொழி. அது வந்து 2000 வருஷம் மொழி, 4000 வருஷம் மொழி, 6000 வருஷம் மொழியெல்லாம் சாவடிச்சிடுச்சு. தமிழெலாம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை தோன்ற மொழி. தமிழோடலாம் யார் போட்டிக்கு வர்றாருன்னா ஹிந்தி. ஹிந்தி வந்து இந்தியோடைய பூர்வ வடிவம் வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ்கிருதம். அது வந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கு கொஞ்சம் தொன்மை இருக்குது, அதுவும் செம்மொழியில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அது வந்தால் கூட பரவாயில்ல. ஹிந்தி வந்து ஒரு இங்கிலீஷ்காரன்
ஹிந்தின்னு ஒரு லோக்கல் லாங்குவேஜை வச்சு அதோட சம்ஸ்கிருதத்தையும் உருதையும் கலந்து உருவாக்குன ஒரு ஆர்டிஃபிஷியல் மிக்சட் மொழி. இந்தியில் திரைப்படங்களை தாண்டி எந்த இலக்கியமும் கிடையாது. அதிகபட்சம் ரயில்வே ஐட்னரி தான் அதிகமாக பிரிண்ட் ஆன புக்கே ஹிந்தியில் வந்து ரயில்வே ஐட்னரி தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் இந்தியோட நிலை. இதை தூக்கின்னு வந்து நிற்க வைக்கும்போது அந்த செத்துப்போன மொழிகள் எல்லாத்தையும் உயிர் கொடுத்துருச்சு திமுக. நான் வந்து திமுக பெருமைக்காகலாம் சொல்லலை. திமுகவுடைய இந்தி எதிர்ப்பு உணர்வு, தமிழ் மொழி போராட்டம் என்பது அப்படி போவே இவங்களால சமாளிக்கவும் முடியல. அப்போது இனிமேல் பொட்டாவு வந்து அதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பாஜக எதிர்ப்பில் போனீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகமே பாஜக எதிர்ப்புக்குள்ளே நிற்கிற மாதிரி, பாஜகன்ற ஒரு சப்ஜெக்டே தமிழ்நாட்டுக்கு ஃபிட் ஆகாத சப்ஜெக்ட் மாதிரி போயிடுச்சு. ஸோ இதுக்கு கவுண்ட்ரு பண்ணோம் அப்படின்றதுக்கு தான் வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரே வழி வந்து எங்கே ஆரம்பித்தோமே அங்கேருந்தே ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பேச்சு கேட்டு தான் அவங்க கெட்டு போனாங்க. தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்லி போய் தான் அதிமுக விட்டு விலகி போனாங்க. அதனால் அதிமுகவை திருப்பி கொண்டு வரணும், மட்டம் தட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதிமுகவை திருப்பி கொண்டு வர்றதுக்கு அந்த கட்சியில் இருக்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் பாஜகவுக்கு எதிரியாக அந்த தினகரன், ஒரு காலத்தில் பாஜகவுக்கு எதிரியாக அந்த சசிகலா, ஓபிஎஸ் எப்போவுமே ஆதரவாளர் தான். தங்கமணி, வேலுமணி, வீரமணி, அந்த மணி, கொடுக்கா மணி, அடிக்கிற மணி, அடிக்காத மணி, எல்லா மணியும் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சாலும் எடப்பாடி கிட்ட வரவே முடியல. எடப்பாடி கொடுக்கவே மாட்டார். எப்படிதான் அப்புறம் மடக்கினாங்க. அதுதான் சூப்பர் ஸ்டோரி. அதில் தான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே கார் மாற்றி கார்லாம் போனார் இல்லையா எடப்பாடி, அது இதில் வேலுமணியை பிடிச்ச உடனே இவங்களுக்கு ஒரு கிரிப்பு கிடச்சிச்சு. வேலுமணி வந்து எடப்பாடியோட கூட இருக்கிறவர். எடப்பாடி பல லட்சம் கோடி ஊழல் பணம் சம்பாதிச்சவர். அவருடைய சம்பந்தி தான் ராமலிங்கம் ஒருத்தர். மாதிரி எடப்பாடியோடைய பினாமிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 1000 பேர் இருப்பான். எடப்பாடியோட பினாமிகள் மட்டும் 1000 பேர் இருக்கான். அதெல்லாம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கண்ணில் தெரியுதா இல்லையான்னு தெரில. இவரது ஒரு 10,000 பேர் இருப்பான் எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணியை பிடிச்ச உடனே எடப்பாடியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது, பிஜேபிக்கு தெரியுது. கம்ப்ளீட்டாக போட்டு கொடுக்குறாரு. போட்டு கொடுத்த உடனே அப்போது டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு முன்னாள் ஜட்ஜு அவர் அனுப்புகிறாங்க, பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் டீட்டெயிலெலாம் கிடச்சிச்சு. அதில் ஒருத்தர் பேர் வந்து இவரோட பினாமி பேர் மாப்பிள்ளை கவுண்டர், அவர் ஒரு பனியன் தொழில், இன்னொரு பனியன் தொழிலதிபர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போது உள்ளே வராங்க. உள்ளே வந்து உன்னோட டீட்டெயில் எல்லாம் கிடச்சிருச்சு, நீ வந்து எங்ககிட்ட சரண்டர் ஆகிடு, இல்லாட்டா நாங்கள் செய்கிற வேலையை செய்வோம் அப்படின்னாங்க. மதிப்பே கொடுக்கல. ஆனால் டோன் மட்டும் மாறி போச்சு. எடப்பாடி திமுக தான் எங்களுடைய எதிரி, திமுகவை தோற்கடிக்கிறதுக்காக நாங்கள் யார் கூட வேணால் சேருவோம் அப்படின்னு ஒரு டோனை மட்டும் மாற்றி அப்படியே கிம்மிக்காக இந்த சைட்லேயும் ஆடாமல் அந்த சைட்லேயும் ஆடாமல் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். ஆடிட்டு இருக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போகிறாங்க. வேலுமணி கொடுத்த டீட்டெயிலில் போகும்பொழுது இப்போ மாற்றுறது வந்து திரிவேணி எர்த் மூவர்ஸ்னு ஒருத்தர், அவரு கூடவே வந்து ராமலிங்கம் அவரோட சம்மந்தி ஆவதற்கு காரணமாக இருந்த மிதுன் பழனிசாமி, எடப்பாடியோட வாரிசு, அவரும் மாட்டுறாங்க. மாட்டி வச்சு அதையும் சிக்னல் கொடுக்குறாங்க. அது எப்போ சிக்னல் கொடுக்குறாங்கன்னா, நேராக அண்ணன் வந்து சிவராத்திரி விழாக்கு வர்றார் இல்லையா அமித்ஷா, அப்போது நீ வந்து என்னை பாரு அப்படின்னு எடப்பாடிக்கு சிக்னல் கொடுக்குறாரு. மிதுன் பழனிசாமி, ராமலிங்கம் இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போகல, சிவராத்திரி விழாக்கும் போகல, ரைட்டா, எதுக்குமே போகல. இந்த மாதிரி ஒரு கிமிக்கு வந்து எடப்பாடி விளையாடிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடிக்கு என்னன்னா எப்படியாவது வந்து தாவேக்காவோட தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்துடலாம். தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ எந்த பொசிஷனில் இருக்குன்னா, அவங்க வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2.5 கோடி ரூபாய் வாங்குறாங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும். 2.5 கோடி ரூபாய் பதவிக்கு நீங்கள் எம்எல்ஏவாக போட்டி போடணுன்னா 2.5 கோடி ரூபா புஷி ஆனந்த் கொடுக்கணும். அந்த மாதிரி சஜின்னு ஒரு பையன் வந்து கலெக்ட் பண்ணி அவன் வந்து ஏதோ ஒரு மாத்திரை போட்டு, போதை மாத்திரை போட்டு அவன் இறந்து போயிட்டான். அந்த பணம்லாம் அவங்ககிட்ட மாட்டி அந்த பணத்தெல்லாம் வந்து திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கார் புஷி ஆனந்த்.
ஃபுல் கலெக்ஷன் திருவிழாவில் இருக்காங்க. கலெக்ஷனில் வந்து பிஸி ஆனந்தா இருக்கார். பிஸி ஆனந்தா இருக்கார், புசி ஆனந்த், ரைட்டுங்களா? ஃபுல் கலெக்ஷன் கம்ப்ளீட்டாக கட்டிங் தான். அதில் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஏடிஎம்கேவோட வரணும் சொல்லிட்டு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை. இதில் வந்து மிதுன் பழனிசாமிலாம் போய் விஜயுடைய சொந்தக்காரங்க அப்பா அம்மா கால கிட்ட கூட எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது இவர் வந்து கூட்டணிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தை வச்சாவது மடக்க பார்க்குறாரு. அதாவது ஒரு 40 தொகுதிக்குள்ள இவரை கொண்டு வந்து நிறுத்திடலாம், மிச்சத்தை வந்து மற்ற கட்சிகளை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரை வருது. ஆனால் அவன் வந்து 117லேருந்து இறங்கி வரல. அதுக்கப்புறம் கடைசியாக அவன் இறங்கி வந்தது வந்து 80 தொகுதிகளுக்கு வந்தான். அவங்க வந்து இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, யார் முதலமைச்சர்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? விஜய் முதலமைச்சரா எடப்பாடி முதலமைச்சர்? அவன் எடப்பாடி முதலமைச்சர்னே அப்போ துணை முதல்வராக இருக்கிறாங்க. நான் துணை முதல்வர். அப்படியே பவன் கல்யாண் ஃபார்முலா, ஆந்திராவில் பவன் கல்யாண் ஃபார்முலாவில் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் வந்து விஜய் டெப்டி சீஃப் மினிஸ்டர் எல்லாம் ஒத்துக்கிட்டாச்சு. அந்த தொகுதி தான் இடிக்குது. 80 தொகுதி நான் நின்னாதான் திமுக கடுமையான போட்டியை கொடுக்கும். அதில் எப்படியாவது ஒரு 40 தொகுதி ஜெயிச்சு நான் ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸாக வர முடியும். 80 தொகுதி கொடுக்க முடியாது அப்படின்றது இவரோட கண்டிஷன். இதில் முட்டின்னு மோதின்னு இருக்குது. இந்த முட்டல் மோதலில் வந்து இவர் ரொம்ப ஆர்வமாக யாருக்காரு? எடப்பாடி. ஆனால் பிஜேபி வந்து கண்டுக்காமல் இருக்கார். பிஜேபியை கண்டுக்காமல் இருக்கார். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு பார்த்தாங்க, நடக்கலை. திமுக இங்கே பிஜேபி எதிர்ப்பை வந்து இந்த சைடில் வால்யூம் கூட்டிக்கிட்டே போகுது. இந்த லவுட் ஸ்பீக்கர் இங்கே கத்துன்னு கத்துது திமுகவுடைய எதிர்ப்பு வந்து இந்தியா முழுக்க பரவுது. அதை கொஞ்சமாவது அது குறைக்கணும் அந்த லவுட் ஸ்பீக்கர்னால் அதிமுக கூட வந்தால் தான் முடியும், அந்த கூட்டணி அப்படின்னு வந்தால் தான் முடியும். அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கல. பொறுத்து பார்த்தாங்க. அமித்ஷா நேராக மிதுன் பழனிசாமியை தூக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது எப்படி தூக்குறாங்கன்னா, அவரும் ராமலிங்கமும் சேர்ந்து ஒரு டிரான்சாக்ஷனில் டீலிங்கில் 7.5 கோடி ரூபாய் வந்து அந்நிய செலாவணி மோசடி மாதிரி செஞ்சுட்டாங்க. அந்நிய செலாவணி மோசடி 7.5 கோடி ரூபாய். அதெல்லாம் அந்த காலத்தில் காஃபி போசா, சோஃபம் போசாலாம் போடுவாங்க. அதிலெல்லாம் தினகரன் சசிகலாலாம் மாட்டி தப்பிச்சதே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் கேஸே முடியல, அந்தளவுக்கு அந்த கேஸு காஃபி போசாலாம். அந்த மாதிரி ஒரு கேஸை ரெடி பண்ணி மிதுன் பழனிசாமியை அரெஸ்ட் பண்ணுற கண்டிஷன் வந்து பேசி பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஒன்றும் நடக்கலைன்னு மிதுன் பழனிசாமியை கைது பண்ணுற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, நிர்மலா சீதாராமனை வச்சு செங்கோட்டையனை ரெடி பண்ணி அவரை வந்து இவருக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ண சொல்லி அவர் வந்து ஒரு எதிர்ப்பின் தலைநாயகன் மாதிரி அவரை உருவாக்கி நிர்மலா வச்சு பண்ணுறாங்க. நீ காலின்ட்டாங்க. இதுதான் இந்த 3 கண்டிஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது மிதுன் பழனிசாமியை வந்து தூக்கிறதுக்கான சிம்டமில் அவங்க எல்லாரையும் அவரோட அட்ரஸ்ஸு, ட்ரேஸ் அவுட்டு, ரெய்டு கீடு எல்லாத்துக்கும் தயாராகும்போது இந்த தகவல் மிதுன் பழனிசாமிக்கு தெரிஞ்சு நேராக போயிட்டு அப்பாட்ட, அப்பா உன்னால தான் எனக்கு பிரச்சனை, நீ ஒழுங்காக போய் அவங்களோட சால்வ் பண்ணு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணு, இல்லைனா நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன், எனக்கு வந்து கௌரவம் பாதிக்குது, என்னெல்லாம் கைது பண்ணாங்கன்னா இங்கெல்லாம் போட மாட்டானுங்க, நேராக திகார் ஜெயிலில் தூக்கி போடுவானுங்க, அங்கே இருக்கிற வெயிலில் அந்த ஜெயிலெலாம் போய் உக்காந்துக்கிட்டு நான்லாம் கஷ்டப்பட முடியாது, நீ ஒழுங்காக போய் செட்டில்மெண்ட் பேசிக்கோ, அவங்களோட பேசிக்கோ, இல்லைனா நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிதுன் பழனிசாமி சொல்லிடுறாரு. அப்போ தன்னோட வாரிசை காப்பாற்றுறக்காக டெல்லிக்கு போகிறாரு. புத்திர சோகம். இவர் வாரிசு அரசியலை எதிர்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி, ரைட்டா? புத்திர சோகம், ரைட்டா? அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம அமித்ஷாவை பார்த்து பேசலாம் அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டு இவர் தனியாக கிளம்பி போகிறார், யார்கிட்டையும் சொல்லலை. அமித்ஷா என்ன பண்ணுறாரு, அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே ஈவினிங் தான் அப்பாயின்மெண்ட், பார்லிமெண்ட் நடக்குது, ஈவினிங் தான் அப்பாயின்மெண்ட்டு. ஈவினிங்கில் வந்து நீங்கள் வந்து தனியாக வரக்கூடாது, நீங்கள் வருதுன்னா கூட்டணி பேசுகிற மாதிரி வருதுன்னா வாங்க, சம்மந்தம் பேசுகிற மாதிரி வாங்க, தாம்பாளம் தட்டோட வாங்க, அந்த மாதிரி உடனே இவர் வேறு வழி கிடையாது, தனியாக போய் பேசி முடிக்கிற மேட்ரு இது கிடையாது. இவர் போகிறது மிதுனுக்காக தான் போகிறார், மிதுனை காப்பாற்ற தான் போகிறார். அப்போ நீங்கள் கூட்டணி பேசுவாங்க அப்படின்னோடனே
சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிறாரு எஸ்பி வேலுமணி, அவரு கடன்னு ஏச்சு ஓடுறாரு. அண்ணன் முனுசாமி ஓடுறாரு, அங்கேயே இருக்கார் சிவி சண்முகம், அவரு ஓடி வர்றாரு. ரைட்டா? இவங்க போகும்போது அங்கே வந்து பூபேந்திர யாதவ்னு ஒருத்தர், அவர் வந்து நல்ல டிரான்ஸ்லேட்டர், அவரை வந்து வச்சுக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து கோயம்புத்தூரில் வேலை செஞ்சது 30 வருஷம். அதனால் அவருக்கு தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லாமே சத்துப்படி. அவரை வச்சுக்கிறாரு. நட்டாவை கனெக்ஷனில் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கிஷன் ரெட்டின்னு ஒரு மினிஸ்டர் அவர், அப்புறம் அன்னபூர்ணின்னு ஒரு மினிஸ்டர் ஃபார் சைல்டு அண்ட் சோஷியல். இவ்வளோ பெரிய டெலிகேஷன் யார்கிட்ட? அமித்ஷாட். அண்ணன் போய் உட்காந்து பேசுகிறாரு. இவங்க கூட ஒரு 25 நிமிஷம் பேசிட்டு தனியாக போகிறாரு. அவர் வந்து தனியாக பேச தானே வந்தார். பாவம், பிள்ளைய காப்பாற்றணும்ல. பிள்ளைய காப்பாற்ற உள்ளே போனால் அவ்வளோ பெரிய ஃபைலு, இத்தனை லட்சம் கோடி வச்சுருக்கேன், இவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஃபாரின் முதலீடு 200-300க்கு மேலே கம்பெனி வச்சுருக்கேன், இவ்வளோ வேலையை நீ பண்ணுற, ஜிஎஸ்டியில் இவ்வளோ மோசடி வருது, அந்நிய செலவாணியில் இவ்வளோ மோசடி வருது, இவ்வளோ மோசடியும் பண்ணிவிட்டு நீ வந்து எங்களுக்கே கடுக்கா கொடுப்பியா? மோடி ஃபோன் போட்டால் இல்லைன்னு சொல்லுவியா? நான் வந்து நீனா என்னை பார்க்க மாட்டியா? நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ ஒழுங்காக கூட்டணிக்கு வா, இல்லைனா மிதுன் பழனிசாமி உள்ளே போயிடுவான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்னொன்று, ஐயா சாமி, சரிங்க சாமி, நீங்கள் சொல்கிறபடியே சரிங்க சாமின்னு தலையாட்டிட்டு, கூட்டணியை பற்றி இப்போ சொல்லவானா, இப்போ பேசுவானா? அப்புறம் கண்டிஷன்ஸ் வருது இல்லையா? சசிகலாவை நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் கட்சியில், ஓபிஎஸ்எஸ் வந்து சேர்த்துக்கணும் கட்சியில், டிடிவி தினகரனோட கூட்டணி வைக்கணும், அது மாதிரி 134 சீட்டு வந்து நீ நின்றுக்கோ, 100 சீட்டு வந்து எங்கள் கையில் குத்துடணும். ரைட்டா? இவர் இதில் எங்கே விஜயை கொண்டு வந்து சேர்க்கறது? 40 சீட்டு விஜய் எப்படி வர முடியும்? 60 சீட்டாக பிஜேபிக்கு வர முடியும். அப்போ 80 சீட் ஆகிடும் பிஜேபி. ரைட்டா? 80 சீட் ஆகிடும் ஏடிஎம்கே. 40 சீட் அவருக்கு கொடுத்தா 80 சீட் தான் ஏடிஎம்கே நிற்க முடியும். அது மாதிரி எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால ஃபுல் ஹோப்ஸ் போயிடுச்சு. எல்லாத்தையும் சரணாகதி அடைஞ்சிட்டு ப்ரெஸ்ஸுக்கிட்ட வந்து நான் வந்து காவேரியும் கோதாவரியும் இணைக்கிறதுக்காக நாங்கள் போனோம். பொதுவாக இங்கேருந்து தலைவர்கள் வந்துட்டு டெல்லிக்கு போகிறாங்கனால வந்து நாங்கள் இந்த விஷயம்லாம் பேசுகிறதுக்காக போகிறோம் அப்படின்ட்டு வந்து ப்ரெஸ்ஸில் சொல்லிகிட்டே போவாங்க. எந்த ஃப்ளைட்டில் போகிறாங்க எல்லாமே தெரியும். ஆனால் இவர் வந்து இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறதே தனித்தனியாக போகிறாங்க, அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அங்கேயும் வந்து மாறி. ஏன்னா இதில் நடுவில் ஒரு பஞ்சாயத்துன்னு இருந்தது. வேலுமணி தான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்தான்னு தெரிஞ்ச உடனே வேலுமணியை பற்றி அமித்ஷா கிட்ட போட்டு கொடுக்குறது. இல்லை, இவன் ரொம்ப மோசமாக இருக்கான், அவன் என் கட்சியை கபலீகரம் பண்ணுறான், கட்சியை நாசப்படுத்திடுவான் போல இருக்கு, இவனை கொஞ்சம் கண்டித்து வைங்க அப்படின்வான். உடனே அமித்ஷா, உன்னை தொலைச்சிருவேன், உன்னையும் உன் சகோதரனையும் அன்பையும் தொலைச்சிருவேன், 2 பேரும் உள்ளே போயிடுவீங்க, என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? அவங்கள சும்மானா எடப்பாடிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு அங்கே ஒரு ட்ராமா. இப்போ இதில் ஒரு முடிச்சுட்டு ஒரு சென்னை வந்தோடனே அதுக்கு அடுத்த ட்ராமா தான் செம்ம தமாஷ். இல்லை, அதான் இப்போ என்ன டவுட்னா, இப்போ அமித்ஷா வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு எடப்பாடியை மிரட்டி வச்சுட்டாரு, இவரும் சரண்டர் ஆகிற மாதிரி வந்துட்டார். திரும்ப ஏன் இப்போ இந்த செங்கோட்டையனை வந்து கூப்பிட்டு பேசுகிறதுலாம் எதுக்கு பண்ணுறாங்க? சூப்பர். அங்கே நீங்கள் வந்த உடனே ஒரு கெத்து போலன்ற மாதிரி மறுபடியும் திரும்பியும் அந்த நாங்கள் வந்து கோரிக்கைகளுக்காக போனோம் அதெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டோன்ட்டு. இது வந்து ஓபிஎஸ்ஸை நீ சேர்க்க மாட்ட அப்படின்னோடனே இதில் டெக்னிக்கலாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அமித்ஷா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போதே நாங்கள் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோன்னு ட்வீட் போட்டுறாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்தியா டுடேவோட என்க்ளேவ் வருது. இந்தியா டுடே என்க்ளேவில் நாங்கள் அதிமுகவோட கூட்டணி பேசுகிறோன்னு. இவர் வந்து வேற ஏதோ பேசினேன்னு சொல்கிறாரு, ஆனால் அமித்ஷா வந்து நாங்கள் கூட்டணி தான் பேசினேன்னு சொல்கிறார். இவர் வந்து ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது கடுப்பான உடனே நிர்மலா சீதாராமன் தானே செங்கோட்டையனை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கு. உடனே நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையனை கூப்பிட்டு மீட் பண்ணி லாஸ்ட்டு நைட்டில் போயிட்டு அமித்ஷாவையும் பார்த்துட்டு வராங்க. அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஒய்பிரிவு அவருக்கு வந்து எதிரிகள் யாரும் இல்லை, அவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கும் பிரச்சனையாக இன்கம் டேக்ஸில் அந்த பிரச்சனையை ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட சொல்லி சால்வ் பண்ண போனதா ஒரு லேட்டஸ்ட். இதுக்கு இடையில் வந்து ஜோக் வந்து
எடப்பாடி வந்துட்டு நாங்கள் எந்த காலத்துலேருந்து பாஜக ஒட்டும் இல்லை வரவும் இல்லைன்னு சொன்னார். அங்கிட்டு அவர் என்னன்னா பாஜக மாநில தலைவர் வந்துட்டு எந்த காலத்துக்கு அந்த மாதிரி ஏடிஎம்கே கூட வந்து அலையன்ஸ் வைக்க வச்சா நான் வந்துட்டு தலைவர் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வீராப்பா பேசியிருந்தார். இப்போ இந்த மாதிரி அலையன்ஸ் நெருங்கி வர்ற மாதிரி இருக்கு. இப்போ அவரோட நிலைமை என்ன? அவரை தூக்கிடுவாங்க. அவர்லாம் இங்கே இருக்க மாட்டாங்க, அவரை தூக்கிடுவாங்க. அதனால தானே சொல்கிறாரு, நான் வந்து கவர்மெண்ட் சம்பளமே வாங்கினவன், இது வரைக்கும் தனியார் சம்பளமே நான் வாங்கினதில்லை. என் நிறுவனம் ஒன்று நான் நடத்துகிறேன், கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறோம், எப்படி நிறுவனம் நடத்த முடியும்? அதில் கூட 40% ஷேர் எனக்கு இருக்குது, அது கூட நான் வாங்குறது இல்லை. இங்கே கொள்ளடித்த பணத்தை எல்லாத்தையும் நிறுவனமாக்கி அவன் பொண்டாட்டி அவரோட மனைவி மூலமாக அகிலா மூலமாக மிகப்பெரிய நிறுவனமாக்கி பெரிய ஷேரு 2000 கோடி 3000 கோடிக்கு ஒன்றுமே இல்லாத சாதாரண ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்த அவங்க மனைவி ஒரு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து அவங்க மனைவியும் இன்றைக்கி வந்து 3000-4000 கோடிக்கு சொந்தக்காரங்களாக வந்து அதில் 40% ஷேரே வாங்கலை. நான் இது வரைக்கும் லாபத்துக்காக எதையும் பண்ணதில்லை, நண்பர்களை வச்சு தான் சாப்பாடே போகுது அப்படிங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி திருப்பி மறுபடியும் டைலாக் வரும். அது இல்லாமல் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணுன்னு தான் இத்தனை பிஜேபிக்காரங்க வந்து ஜெயிலுக்கு போனோம், தான் நாங்கள் ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு மெசேஜ் தட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து புதுசாக யாரும் கிடைக்கல பிஜேபிக்கு, புது தலைவர்கள் மாதிரி கிடைக்கல, சீனியர்களை யாரையாவது போட்டு கட்சியை கொண்டு போகலான்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து டெல்லியில் நடந்த என்ன சொல்கிறது கபடி விளையாட்டோடைய விஷயம் என்பது இதுதான். அப்போ இப்போ தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக கூட்டணி அது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கிட்டு ஏடிஎம்கே பாஜக ஒரு கூட்டணியாக வருது. அங்கிட்டு விஜய் தனியாக இருக்காரா சீமான் கூட சேராரா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி போயிட்டுருக்குது. ஆக மொத்தம் வந்து ஒரு 3 பிரிவு 3 இது நல்ல 4 பிரிவாக இருக்கிற மாதிரி இப்போதைக்கு தெரியுது இல்லையா? ஆமாம், அதாவது அதிமுக விஜய் வரும் அப்படின்றது இப்போ இன்னொரு முயற்சியும் தொடருது. எப்படியாவது விஜயை வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முயற்சி தொடருது. பாஜகவை கொள்கை எதிரின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த கொள்கை எதிரியோட அவர் சேருவாரா அப்படின்றது மோடி சார் கூட சேருவாரான்னு தெரியல. அதுக்கான ஒரு முயற்சியும் நடக்குது. அது கவர்னர் சார் மூலமாக நடக்குது. கவர்னர் சார் தானே ஒய் பிரிவில் அவங்க வாங்கி கொடுத்தாரு. அவர் மூலமாக ஒரு முயற்சி என்பது நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன நடக்கிறதுன்றது அடுத்தடுத்தது தெரியும். தமிழ்நாடு அரசியலில் வந்துட்டு அதிமுக பாஜக அவங்களோட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சொன்னோம். அதுக்கு பின்னாடி இருக்க நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.